ஒரு விஷயம் வித்துக்கிட்டு போவான். என்ன விற்கிறான் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தா தலகாணி. ஸோ அதை அவனை கூப்பிட்டதுக்கு பிறகுதான் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது இல்லை, ஏன்னாக்கா அவனுடைய தலையிலே இருக்கு. இன்னொன்று, பானையில் வச்சு அப்படிம்பாரு. என்னது அப்படின்னு கிட்டக்கு கூப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுண்ணாம்பு. இப்படி மொசக்குட்டி அப்படிங்கிறது நகரத்தில் இருப்பவர்கள் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட இந்த டைட்டில் தம்பி ஜீவன் அவர்கள் வைத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரை பத்தியா நான் சொல்லணும் அப்படின்னாக்கா எல்லார பத்தியும் சொல்லிருக்கணும். தம்பி ஜான் மேக்ஸ் எதை கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு கோபப்படுத்தி பார்த்துடணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு நடக்கல. அதே மாதிரி தம்பி ஜீவன் அவர்கள் ஷூட்டிங்ல அவ்வளவு அற்புதமா சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி 2 தோல்வி படங்களை இயக்கி இருக்கிறேன். பாபருக்கு எதிராக ராணா பிரதாப் சிங் போரிட்டு ஒளிந்திருக்கின்ற நேரத்தில் அவருக்கு சாப்பாடு இல்லாம இருக்கும் பொழுது ஒரு பையன் அவருக்கு போய் ரொட்டி துண்டை எடுத்துக்கிட்டு ஓடும் பொழுது முகலாய வீரர்கள் பார்த்துட்டு அந்த பையனுடைய கையை வெட்டி இருக்கிறாங்க. இன்னொரு கையில ரொட்டி துண்டை தூக்கிட்டு ஓடி இருக்கான். இந்த நேரத்தில் அங்க பிரதாப் சிங் பாபர் கூட சமாதான உடன்படிக்கை எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த கதை படிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு கையையும் அவர் இந்த வீரர்கள் வெட்டினோன்னு கீழே விழுந்தோன்னு அந்த பையன் கஷ்டப்பட்டு முட்டி போட்டு இவன் என்னதான் பண்றான், ராணா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலான்ட்டு அந்த பையனை விட்டுருக்காங்க. வாயில அந்த ரொட்டி துண்டை கவிக்கிட்டு ஓடி இருக்கான். ஓடி போகும் பொழுது அந்த குகை வாசலுக்கு போகின்ற பொழுது அவன் தலையை வெட்டியிருக்காங்க. அந்த தலை ரொட்டி துண்டோடு போய் ராணா காலில் போய் விழுந்துதான். அப்ப அதை பார்த்துட்டு தனக்கு கொண்டு வந்த ஒரு பையனுக்கு இருக்கக்கூடிய மன உறுதி தனக்கு இல்லையே, நான் இந்த மாதிரி இது பண்ணிட்டேனே அப்படின்னு அவர் மீண்டும் பாபரோடு போரிட்டார் என்பது வரலாறு. அதை போல் தம்பி நான் 2 தோல்வி படங்களை இயக்கி விட்டேன். அப்படி தோல்வி படங்கள் என்பதற்காக அவை நல்ல படங்கள் அல்ல என்று நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. இனிமேல் கொஞ்சம் கவனமாக, தோற்றவர்கள் தான் வென்றிருக்கிறார்கள். ராபர்ட் புரூஸ் எடுத்துங்க, எவ்வளவு பேர் எடுத்துங்க சரித்திரத்தில். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் எனக்கு தம்பி ஜான் மேக்ஸும் தம்பி ஜீவன் அவர்களும் கூப்பிட்டு எனக்கு வேஷம் கொடுத்தாங்க. அதாவது இந்த படத்துல நாம தம்பி சொன்னாப்பில் இந்த மாதிரி அண்ணன் நிறைய படங்கள்ல பிரமாதமா நடிச்சிருக்காங்க கொண்டிருக்கிறாங்க. இல்ல நான் அந்த படத்துல பிரமாதம் நடிச்சிருக்கேன், இந்த படத்துல பிரமாதம் நடிச்சிருக்கேன், இதுல சூப்பரா நடிச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்லு. நீங்க எழுதலைனாக்கா நாங்க என்னத்தை நடிக்கிறது? நாங்க தனியா நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க வீட்டுல கூட பார்க்க மாட்டாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன் நடிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லாம. நிறைஞ்ச மனசுன்னு ஒரு படம் மச்சான் டைரக்ஷன்ல, கனிமாமா டைரக்ஷன்ல, அதுல ஒரு டைலாக் போடுறவங்க இந்த மாதிரி கஷ்டப்படும், இலைய ஒழிச்சோமா எந்திரிச்சோமா போனோமான்னு இருக்கணும். 5 வைக்கிறது 10 வைக்கிறது அப்புறம் தான் எழுதி வைக்கிறது, இந்த சோழியெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னோம். அது விஜயகாந்த் அண்ணன் நடிச்ச படத்துல சீனையே அந்த படத்துல நாங்க இப்படி சொன்னோம். அதை விஜயகாந்த் அண்ணனும் ரசிச்சாரு. அதே மாதிரி ஒரு வில்லனுக்கு இவருக்கு சண்டை நடக்கும் பொழுது சொல்லுவோம், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கும்போது வெள்ளக்காரன் சுட்டு போடுவான்னு பயந்துட்டு வீரபாண்டிய கட்டவுமா மாமனா மச்சானான்னு பேசியிருப்பாரா அப்படின்னு ஒரு டைலாக் போட்டோம். சோ எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கின்ற டைரக்டர்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற டைரக்டர்கள் தான் முக்கியம். இந்த மாதிரி இந்த படத்துல நிறைய விஷயங்கள், தம்பி வயதில் என்னை விட சிறியவராக இருந்தாலும் அனுபவத்தில் அறிவில் மிகப்பெரியவராக இருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுக்கின்ற மாதிரியாக இந்த படத்தில் நான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வச்சுங்கண்ணா, இந்த மாதிரி மலையாள ஸ்லாங்கோட வச்சுங்கண்ணா, தமிழர் தான் ஆனா கேரளாவில் போய் செட்டில் ஆயிட்டாரு, மலையாளத்துல தான் பேசுவாரு ஆனா தமிழ் பேசுவாரு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த கேரக்டர் எனக்கு ஒரு நல்ல பெயர் இந்த படத்தில் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு காரணம் எனக்கு இந்த வேடத்தை கொடுத்த தம்பி ஜான் மேக்ஸ் அவர்களும் தம்பி ஜீவன் அவர்களும் தான். அவர்களுக்கு ஆண்டவன் எல்லா நலன்களையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. அண்ணன் சிசமணம் சொன்னாங்க. அந்த சிசமணம் ஒரு காரகத்தான அகத்திய சார் அவருக்கும் பாலசேர் சார் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த படத்தில் ஈவன் எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது கவி சார் தான் கூட்டு பேசினாங்க. கூட்டு பேசும்போது இந்த மாதிரி என்னை கட்டி தொங்க விடுறதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் ஏற்கனவே விரும்புகிற படத்தில் ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு பூட்டெல்லாம் போய் ராடு வச்சிருக்குது. ஆனால் அருமையான சீன் அது போன. ஏன் சார் என்ன சார் கட்டி தொங்க விடலன்னு இந்த சுப்ரீம் மாஸ்டர் தான் கட்டி தூக்கிட்டாங்க மேலே. மாஸ்டர் மாஸ்டர் கத்தினேன். அண்ணே ஒன்னும் பயப்படாதீங்க, மேல நாங்க கட்டி இல்ல மாஸ்டர். திரும்பி பார்த்தா பள்ளமா இருக்கு, கண்ணு கட்டும் தூரம் எதுவுமே மிஞ்சாது.
பார்த்தா பயமா மாஸ்டர் கத்திட்டே இருந்தேன். மாஸ்டர் அண்ணே மேல சேஃப்டியா கட்டிக்கினாங்க முதல் மறுநாள் பார்த்தா அது சேஃப்டியா ஊத்திட்டாங்க. அப்படி ஆடுது சீப்பு. மாஸ்டர் கத்தினேன், அண்ணே ஜீவன் என்ன நம்பி 4 ஜீவன் இருக்குன்னு அப்படின்னு. ஏற்கனவே முதல்ல பஸ் கட்டில படுக்க வச்சு அங்கேயும் உயிருக்கு எனக்கு எப்ப மாட்டினாலும் உயிர் போற நிலைமையாவே வந்து மாட்டுது. பஸ் கட்டில படுத்து கணக்கான மாஸ்டர் அப்படித்தான் பஸ்ஸை ஏத்து வேணாரு. இப்ப விரும்புகிற படத்துல நமக்கு ஏற்கனவே பூட்டை எடுத்து ராடு வச்சிருக்குது. இவங்க சொல்லாம அருமையான கேரக்டர் போயிட்டு, ஆனா அருமையான கேரக்டர் உசுர எடுத்திருக்காங்க. இந்த படத்துல மிகப்பெரிய பேர் வரும். அதான் சிசர் மனோகர், மொசக்குட்டி சிசர் மனோகர் கூட பேர் வரும். ஏன்னா இந்த மைனா படத்தை எடுத்த கம்பெனி, இந்த மைனா படத்துல தான் இன்னைக்கு தம்பி ராமையான மிகப்பெரிய லெவலுக்கு வந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று மொசக்குட்டி சிசர் மனோகர் வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை உங்களோட பொற்பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன் நான். இது ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட். ஜீவன் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லைனாலும் பட் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சுகுமார்னால எனக்கு அவர் மேலே ஒரு அன்பு உண்டு. அவரோட முதல் படம் நான் நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன், மயில் இல்லையா? மயில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நினைச்சேன். அதனோட சாங்ஸ், என்னோட டேக்கிங்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்லா வரும்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. ஸோ இவர் வந்து இந்த கதை சொல்லும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஏன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் சொல்லுவாங்க பியூட்டிஃபுல் ரோல்னு, பட் உண்மையிலே இது பியூட்டிஃபுல் ரோல். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, கொஞ்சம் தயங்கினேன். பட் அவர் சொன்னார் இல்லை இது சரியாக வரும் அப்படின்னாரு. நான் ஸ்பாட்டுக்கு போகும்போது கூட நான் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் தான் போனேன். ஆக்சுவலாக அதான் உண்மை. ஆனால் அவர் எடுத்த விதம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சின்ன சின்ன அசைவுகள், நான் அந்த மாதிரி யாரோடய அவ்வளோ ஒர்க் பண்ணல. ரொம்ப சின்ன அசைவுகள், ஒரு கண்ணு கூட இப்படி மேலே போயிடக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோல்டாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து அங்கே லேர்ன் பண்ணணும்னு கூட சொல்லலாம், கற்றுக்கினேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்று நினைப்போம், ஏன்னா அவங்க த்ரூ வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இப்படி வேணும் சார், அப்படி வேணும் சார் சொல்லும்போது மானிட்டரில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் டிசைடட், ஓகே நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம், அவர்கிட்ட கொடுத்துருவோம், அவர் என்ன சொல்கிறோம் அதை பண்ணிடுவோம். நான் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் வந்து அடாப்ட் ஆகிட்டேன். அதான் உண்மை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்தார். வந்து ஒரு கேமராமேன் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்காம ஒரு தேர்ந்த இயக்குனருக்கான அத்தனை அடையாளமும் அவர்கிட்ட நான் அவரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு 15-16 டேஸில் நான் அதை பார்த்தேன். அண்டு எனக்கு சொல்கிற அவ்வளோ பெரிய தகுதியெலாம் கிடையாது, பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் அகைன் இவர் ஜான் மேக்ஸ் சார், அவரோட தான் ஃபர்ஸ்ட் படம். இவர் நம்ம பாசு சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், எப்பவுமே சிரிச்சுன்னு இருப்பார். எனக்கு கூட நான் கேட்டிருக்கேன், எப்படிங்க அது சிரிக்க முடியுது, என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு ஸ்மைலோட அப்படியே இருப்பார். அதுக்குள்ள கும்பிடுவார், அது வேற விஷயம். வெளியில வந்து எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பார். நம்மளால முடியாது, ஏதோ ஒரு சின்னதா மூஞ்சில அப்படியே தெரிஞ்சிடும், டப்புன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவர் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே போவார். அதனாலதான் இன்னைக்கு இந்த படத்தை இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு இருக்க முடிஞ்சிருக்கு. இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேர், நிறைய நண்பர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் சுந்தர், பாஸ், என்ன எல்லாரும் நிறைய பேர். ஒரு நல்ல அனுபவமா இருந்தாங்க அவங்களோட ஒர்க் பண்ண. ஒரு ஜாலி டூர் மாதிரி கூட இருந்ததுன்னு சொல்லலாம். நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய சாங்ஸ் கேட்டேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றி அடைன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். 2 நாள் முன்னாடி தான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். கலவரம் படத்தில் உங்களை சந்தித்து பேசினேன். அதில் நிறைய பேச முடியல. அதில் நான் சொன்ன ஒரு ஆக்ஷன் டைரக்டர், ஒரு ஸ்டென்ட் மாஸ்டர்ஸ் கிடைக்கிறது சந்தோஷம்னு. அதே போல் இந்த படத்தில் ஜீவன் சார் கூப்பிட்டாரு. முதல்ல ஜீவன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மொசக்குட்டின்னு ஒரு டைட்டில், ஒரு காமெடியாக இருக்குன்னு தான் வந்து பார்த்தேன். அப்புறம் அவர் சொன்னார், இதில் ஃபைட்டுன்னு இல்லை மாஸ்டர்னாரு. சார் அப்புறம் எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்கன்னு. இல்லை உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை, ரொம்ப அதிகம். அதாவது இந்த மேடையில் உட்காந்துருக்கிற பசுபதி சார் விட்டுறலாம், நம்ம ராட்டம் டைரக்டர் தங்கசாமி சார் விட்டுறலாம், கவிஞர் விட்டுறலாமே தவிர மற்ற யாரையுமே நான் விடலை. எல்லாருமே என் ரோப்பில் தொங்கிட்டு இருந்தாங்க. அது சாதாரணம் இல்லை. சிசர் மனோகர் என்ன சொன்னார், ஆனால் இந்த மேடம் சொல்ல மறந்துட்டாங்க என்ன. ஏன்னா எப்பயுமே நடிகைகளுக்கு ஃபைட் மாஸ்டருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். நாங்கள் கூப்பிட்டு அவங்கள என்ன பண்ணுவோம், ஹீரோ கையிலேருந்து பிரிச்சுடுவோம். அப்புறம் நாங்கள் நிற்க வச்சு சாயந்தரம் சிரிங்க, கீழே பாருங்க, மேலே பாருங்க, பயப்படுங்க, போங்கன்றோம். ஆனால் இவங்கள முதல் முறையாக நான் 52 படத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லேடியை நான் பார்க்கல. உண்மையிலேயே சொல்கிறேன்,
இவங்க என்ன சொல்லலை, ஏன்னா எப்பவுமே டான்ஸ் மாஸ்டர் தான் புகழ்வாங்க எல்லாத்துலையும். நானும் பார்த்துக்கேன். ஏன்னா அவங்க அப்படிதான், நடிகைகள் எப்பவுமே டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க, நடிகர் தான் எங்களை புகழ்வாங்க. ஏன்னா நாங்கள் தான் அவங்க கிட்ட அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். இதில் உண்மையிலேயே அந்த பொண்ணு அவங்க அம்மாவை கூட நான் யோசித்தேன், எப்படி இவங்க 2 பேருமே எந்த ரியாக்ஷனுமே இல்லையான்ட்டு. டைரக்டருக்காக எது சொன்னாலும் ரோப்பை கட்டிட்டு, எங்கள் ஸ்டென்ட் கலைஞர் கூட சத்தியமாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், டைரக்டர்கிட்ட கேட்டாங்க, சார் உங்களுக்கு அநியாயமா இல்லையா அது, உங்களுக்கு நாங்கள் டூப் வச்சு எடுக்கிற ஷாட்லாம் இவங்களை போட்டு எடுக்கிறீங்களே, அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நீங்களும் மாஸ்டர் சைலண்டாக இருக்காரு, எங்களுக்கே ரிஸ்காக இருக்குது சார் இது அப்படின்றாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்தேன். அதாவது சென் மாஸ்டராக இருந்து என்னை பயப்படக்கூடாதுன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சிசர் மனோகரன் சொன்னார் இல்லையா, 2000 அடி பள்ளம், அதில் ஜீப்பை கட்டி மேலே நான் சேஃப்டி கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 5 குழந்தைங்க, சிசர் மனோகர், அதில் ஒரு கேரக்டர், ஒரு லேடி கேரக்டர், அதுலேயும் அவங்களும் உட்கார வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் அவங்க நினைப்பாங்க கஷ்டம்ட்டு, பட் எனக்கும் பயம் இருக்கு. அவ்வளோ சேஃப்டி கொடுத்தேன். என் ப்ரொடியூசர்ஸ் அதே போல் என்னோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இரவு ஃபுல்லாக மழை, அவ்வளோ மழை வரும், அவ்வளோ நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சேஃப்டி பண்ணோம். பகலில் தான் இவங்க ஏறி வண்டியை பார்க்குறாங்க, ஆனால் இரவில் என்ன பண்ணோம் எங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ சேஃப்டி எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கொடுத்தாரு, டைரக்டர் தைரியம் கொடுத்தாரு. நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டமான இடம் சார் இது, கொஞ்சம் நம்ம சீப் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் சிஜி ஒர்க்லாம் பண்ணலான்னு. இல்லை மாஸ்டர் லைவ் அதிகமாக தேவைப்படுது இந்த படத்துக்கு, அதனால ரொம்ப லைவாக இருக்கணும்னாங்க. மிக கடின உழைப்பு நடிகர்கள், உண்மையிலே நான் இந்த சந்தோஷமாக நான் சொல்கிறேன், மிக கடுமையாக உழைச்சாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு நடிகர்களுக்காகவும் இந்த டைரக்டருக்காகவும் இந்த ப்ரொடியூசருக்காகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ற ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற. நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றும் மேடையில் இருக்கிற கணேசர் மற்றும் எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். எனக்கு வந்து சாட்டைக்கு அப்புறம் நான் இணைகிற அந்த டீமோட நான் பண்ணுறேன். உண்மையிலே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நான் என் வீட்டுக்குள்ளேயே வந்து டான்ஸ் மூமெண்ட் போட்டு ஆடிட்டு, நான் என் வீட்டு ஆளுங்க கூடவே கம்போஸ் பண்ணி ஷூட்டிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் இந்த ஷூட்டிங் ஃபுல்லாக இருந்தேன். அவ்வளோ ஒரு ஜாலியான இது. ஜான் மேக்ஸ் சார் பற்றி சொல்லணும்னா எல்லாம் சொன்னாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்கன்னு. அவர் அதை விட இன்னொன்று சொல்லுவார், 3 நாள் தான் சாங் கொடுப்பாரு, ஆனால் சாங் கொடுத்துட்டு சொல்லுவார், முடிங்க ஐயா, பார்த்து முடிச்சிருங்க ஐயான்னுவார். அப்படி தான் சொல்லுவார். ஆனால் அப்படி சாங் போகிற ஃப்ளோவில் வந்து 4 நாள் கொடுத்துருவார். அது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், அவரை பற்றி நல்லா தெரியும், ஏன்னா சாட்டையிலேருந்து நான் பார்க்குறேன். அடுத்து ஜீவன் எப்படி சொல்லணும்னா, எனக்கு ஒரு பிரதர் அஸ் வெல் அஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு 15 இயர்ஸாக ஜீவன் எனக்கு தெரியும். நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது 2 பேரும், நான் ராஜு சுந்தரம் அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர் இதுவாக இருக்கும்போதே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு மெயின் விஷயம், எங்கள் 2 பேருக்குள்ளே ஈகோவோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரு அதுதான் என்னோட இது. ஏன்னா மோஸ்ட்லி டைரக்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர், ஒரு நாளும் அவங்கள மீறி எந்த ஒரு என்னோட ஓன் இன்புட் வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் போடுவேன். ஸோ அப்படி வந்து எப்படி சொல்கிறது, க்ரியேட்டிவிட்டின்றது வந்து நாங்கள் 2 பேரும் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணால், எங்கள் ராஜசுந்தரம் மாஸ்டரும் மறைந்த கேமராமேன் ஜீவாவும் பயங்கர ரேப்போ. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த வேவ்லேருந்து வந்து நான் ஒரு 11 இயர்ஸ் நான் பிரபுதேவ மாஸ்டர்ட்டையும் ராஜு மாஸ்டர்ட்டையும் அசிஸ்டண்டாக இருந்திருக்கேன். ஸோ அவங்கள பார்த்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். நான் அடிக்கடி ஜீவன்கிட்ட ஸ்பாட்டில் சொல்லிட்டே இருப்பேன், ஜீவன் நம்ம 2 பேரும் பார்த்தா எனக்கு என்னமோ அதே மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா ஒரு மூமெண்ட் போடுறதாகட்டும், ஒரு ஷார்ட் வைக்கிறதாகட்டும், எதுவுமே பிளான்டாக அப்படியே ரொம்ப கெஸ் பண்ணியோ இல்லை ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணிட்டுலாம் நாங்கள் போனதே கிடையாது. அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு அப்படியே ஒருத்தர் விளையாடிட்டு அந்த ஸ்பாட்டில் போயிட்டு இப்படி பேசி அப்படி பேசி இது மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு இதில் ஒரு ரொம்ப ஒரு 2-3 சாங் இருக்குது. அதில் வந்து 2 சாங், ஒரு சாங் வந்து கொரியோ, அது வந்து ஆன் த ஸ்பாட்டில் நாங்கள் டிசைட் பண்ணோம் 48 ஃப்ரேம்ஸ் பண்ணலான்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. அதை வந்து டிசைட் பண்ணது ஜீவன் தான். கடைசி நேரத்தில் மாற்றி அந்த பாட்டோட அவுட்புட் வந்து நீங்கள் படத்தில் பாருங்கள், அப்படி ஒரு அவுட்புட்டாக இருக்கும். நாங்கள் அவ்வளோ பிளான் பண்ணியிருந்தா கூட அப்படி வந்திருக்காது. அந்த ஸ்பாட்டில் எடுக்கிற டெசிஷன். அதே மாதிரி ஷார்ட்லாம் கூட வந்து அவர் ஆஸ் அ கேமராமேனாக இருக்கிறதுனால பெக்குலியர் ஷார்ட்ஸ் தான் வைப்பார். நாங்கள் சும்மா அப்படியே கேமரா வச்சு ஃப்ளாட்டாக கீழே ஒரு கேமரா அப்படிலாம் எதுவும் பெருசாலாம் பண்ணதே கிடையாது. அந்த ஸ்பாட்டில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஆங்கிள்லாம் வைப்பார். திடீர்னு ஹீரோ படுக்க சொல்லிட்டு காதுகிட்ட கேமரா வச்சு ஒரு 10mm போட்டு வேறு மாதிரி காட்டுவார். லெக் கிட்ட வந்து கேமரா மேலே கொண்டு போவார். ஹேண்டில் வந்து ஜீவனை வந்து எப்படி சொல்கிறது, தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சுகுவும் பண்ணுவார். ஆனால் சுகு கற்றுக் கொடுத்ததே வந்து இவர் தான். ஸோ ஹேண்டிலில் வந்து ஜீவன் வந்து தி பெஸ்ட், ரொம்ப அழகாக பண்ணுவார். அவரை மாதிரி நான் பார்த்ததில்லை, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கடுத்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சொல்லணும்னா ரொம்ப மஹிமா டெரிஃபிக் டான்சர்.
மைண்ட் ப்ளோயிங் டான்ஸர். எனக்கு நான் சாட்டையிலே பார்த்துருக்கேன், அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நம்ம ஹீரோ, அவர் வந்து அவ்வளோ டான்ஸ் அவர் இல்லைனா கூட அந்த ஒரு பாட்டுக்காக அவர் எடுத்த எஃபோர்ட் வந்து நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு 3 நாள் ரிஹர்சல் பண்ணியிருப்பேன் அந்த ஒரு பாட்டுக்காக. அது ரொம்ப ஹெவியான சாங்கு. ஸோ அதை வந்து ஸ்பீடாக வர பண்ணணும், 48 ஃப்ரேம்ஸு. ஸோ நாகரா ரொம்ப 12ல் போயிட்டு இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும். ஸோ அதுக்கு அவர் எடுத்த ஒரு எஃபோர்ட் வந்து உண்மையிலே நான் கம்போஸ் பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆடுற அவர்கிட்ட தான் இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து பண்ணார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஜீவன் வந்து ரொம்ப பெத்தடிக்காக அப்படியே ஆரம்பித்தார். அவர் என்னமோ ரொம்ப தோல்வி கொடுத்தேன் அது இதுன்னு. அன்டவுட்டட்லி நான் ஒர்க் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், அவருடைய ஒரு எஃபோர்ட்டும் இதில் நிச்சயமாக பேசப்படும். ஏன்னா தோல்வி கொடுத்ததுனால வெற்றி எடுக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லை, ஜீவனோட ஸ்பெஷல் வந்து ஒரு நாளும் அவர் தன்னோட 100% எஃபோர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணப்பில்ல. ஸோ அது வந்து ஒரு நாளும் எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில்ஸ். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த படம் வந்து பெரிய அளவில் பெயர் வாங்கும். ஸோ அது வாங்குன்ற நம்பிக்கையோட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை, இணையதள, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஜீவன் சார் நடிக்க வச்சிருக்காரு. சாலோன் பிக்சர்ஸ் நம்ம ஜான்மேக் சாருக்கு மைனா, சாட்டை, மொசக்குட்டி, காட்ரிக் வெற்றியாகவும், நம்ம ஜீவன் சாருக்கு மொசக்குட்டி முதல் ஸ்ட்ராங்கான வெற்றியாகவும் இருக்கும். அதில் நானும் இருக்கேன். நன்றி. விழாவை தொகுத்து வணங்கும் சமுத்திரகனி சார் அவர்களுக்கும், என்னுடைய ப்ரொடியூசர் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கும், இயக்குனர் ஜீவன் சார் அவர்களுக்கும், மொசக்குட்டி டீம் அனைவர்களுக்கும், உடைய இனிமையான பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய முதல் நன்றி வந்து என்னுடைய ப்ரொடியூசருக்கு. என்னை பொறுத்தவரையில் நம்ம இண்டஸ்ட்ரி சரியாக இருக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும், அவங்க வெற்றியும் பெறணும். என்னை பொறுத்தவரை எல்லா படங்களும் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதுதான் வந்து உண்மையான நியாயம் வழங்கும் நான் நினைக்கிறேன். அப்படி மாத்திரம் இல்லை, ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஷாலம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா படங்களும் வந்து மிக உயர்ந்த தரம் வாய்ந்த ஜனங்களை வந்து கவரக்கூடிய மிக நல்ல படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து வரிசையில் மொசக்குட்டியில் நான் இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். முழு கிரெடிட் வந்து ஜான் மேக்ஸ் சாருக்கு தான். என்னை கூட்டி கொடுத்துருக்காரு இந்த படம். அதே மாதிரி ஜீவன் சாருடைய என்னுடைய இந்த 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 பயணம் இசை பயணம்னே சொல்லணும். இயக்குனர் அப்படின்றது மாத்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேமராமேனும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் லிரிசிஸ்ட். இஸ் அ சிங்கர். ஆமாம், இஸ் அ சிங்கர். என்னால் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஐ வாஸ் லக்கி டு ஒர்க் வித் வெரி பெஸ்ட் லிரிசிஸ்ட் இன் திஸ். தமிழில் மாத்திரம் இல்லை, நான் வாலி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், வைரமுத்து சார். தெலுங்கில் வந்து நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன். சங்கராபரணம் எழுதின வேட்டூரி சுந்தராமூர்த்தி ஆர் ஸ்ரீவெனல சாஸ்திரின்னு சொல்லிட்டு தெலுங்கில் முதல்ல, தமிழாக இருந்தாலும் அங்கே படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு இம்மி கூட கம்மி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபென்டாஸ்டிக் லிரிசிஸ்ட் அவர். பாடல்கள் வந்து அதனால என்ன ஆச்சுன்னா, பல பாடல்கள் இந்த இந்த படங்களில் நாங்கள் பண்ண பாடல்கள் வந்து எல்லாம் 3 நிமிஷம் தான் கம்போசிஷன். யூ ஓன்ட் பிலீவ் இட். நிஜமாவே என்னால் நம்பவே முடியாது. அவர் வருவார், நாங்கள் வந்து ஏதோ ஒரு டியூன் நான் வந்து டியூன் பண்ணேன்னா அவர் எழுதினாரா, இல்லை அவர் எழுதி நான் டியூன் பண்ணேன்னா. இது வந்து அதாவது இசையை பொறுத்தவரையில் வந்து இசை பாடல் முதலா இல்லை வந்து இசை முதல்ல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்வி வரும். ஒரே ஒருத்தர் தானே பாட்டு எழுதுறதானா? அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அதோடைய பாடலுடைய வரிகளும் பாடலுடைய இசையும் வந்து சேர்ந்து பின்னி படல் எடுத்ததுன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு விஷயம். அதில் முழு கிரெடிட் கோஸ் டு ஜீவன் சார். இசையை பொறுத்தவரையில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் இப்போ ராமானுஜன்ற படம் பண்ணுறேன், தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் வருது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து ஒரு விதமான ஒரு படம் தான். இந்த படத்தின் இசை வந்து பிரத்யேகமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது. காரணம் என்ன, முதல்ல வந்து என்னென்னா எல்லா படங்களில் வரக்கூடிய இசை வந்து அந்த படத்துக்கான இசையாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஒரு பாடல் ஒரு படத்தில் வந்திருந்தானா அந்த பாடல் இன்னொரு படத்தில் வந்திருக்கலாமா அப்படின்னு பார்த்தா எஸ்ன்னு சொன்னா அதில் வந்து ஒரு பிரத்யேகத்தன்மை கிடையாது. சம்திங் யூனிக் ஹேஸ் டு பி தேர் தட் கன்ஃபார்ம்ஸ் டு தட் ஃபிலிம்.
ஒரு படத்துக்கு உண்டான பாடலா அது வந்து இசையா அது வரணும்ன்றது தான் என்னுடைய எண்ணம். நிச்சயமா அந்த முயற்சியில வந்து நான் வந்து ரொம்ப கவனமா இருக்கேன். நான் செஞ்ச சில படங்களா இருந்தாலுமே அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்களை நீங்க இன்னொரு படத்துல போட முடியாது, என்னுடைய இன்னொரு படத்துலையும் போட்டிருக்க முடியாதுன்றது என்னுடைய திண்ணமான எண்ணம். அதை மாதிரி பார்க்கும்பொழுது மொசக்குட்டியில இருக்கக்கூடிய பாடல்கள், அந்த படத்திற்கான பாடல்கள், அந்த படத்தின் கதாபாத்திரங்கள் தான் பாடக்கூடிய பாடல்களாக அது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நிச்சயமா எல்லாருடைய மனசுல ரீங்காரம் இடக்கூடிய ஒரு நல்ல பாடலா, அதுல வார்த்தையில அர்த்தமும் அதுல சிரிப்பும் அழகும் ரம்யமும் இருக்கக்கூடிய அழகான பாடல்களாக வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜீவன் சாருடைய தைரியத்தை நான் சொல்லணும், அவருடைய ஃப்ராங்க்னஸை ஒத்துக்கணும். பட் தோல்வியே வெற்றிக்கு வழி. மொசக்குட்டின்றது வந்து முயல் குட்டியுடைய திரிவு தான். அந்த முயல் குட்டி வந்து தோல்வியிலிருந்து வெற்றிக்கு தாவக்கூடிய இந்த பெரிய படமா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அனைவரும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக எனது ஆர்வீர் அண்ணன் சமுத்திரமணிக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா யாருமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அண்ணா கூப்பிட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. நான் ஒரு நல்ல மனிதர், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சினிமா இண்டஸ்ட்ரி நான் ரொம்ப போட எல்லாருக்கும் நல்ல மனிதர்ன்றது தெரியும். இந்த படத்தில் எல்லாருமே தோல்வி நான் எப்பவுமே உடனே வெற்றி கிடைச்சா அந்த வெற்றி கண்டிப்பாக நிற்காது. தோல்வியை கொடுத்தாதான் அந்த வெற்றியை நம்ம வந்து ரசிக்க முடியும். எடுத்த உடனே வெற்றி கிடையாது. ஜீவன் அந்த படத்தில் எனக்கு கண்டிப்பாக தெரியும். இதுக்கப்புறம் அவர் லெவல் வேற, இதுக்கப்புறம் பெரிய டைரக்ட் லிஸ்ட்ல அவர் இருப்பார்ன்றது எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக இருப்பார். அவர் உழைப்பு என்னைக்குமே வீணாகாதுன்றது தெரியும். ஏன்னா உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்குமே அந்த உழைப்பு வந்து வீணாகாது. உழைப்பு என்னைக்கு தான் ஒரு வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக நான் அவரை பிடிச்சேன், எப்படி பிடிச்சானே கண்டிப்பாக அவருக்கு இந்த இடத்துல வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கலாம் தான் இந்த படம் எனக்கு அவருக்காக கொடுத்தேன். கண்டிப்பாக இது பெரிய வெற்றி கிடைக்கும். அவர் பெரிய திருப்பமுனை படத்தில் ஏற்படுத்துவார். அப்புறம் அந்த படத்தை கேமராமேன் சுகுமார். நான் சுகுமார் சின்ன ஆரம்பத்துலேருந்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து எனக்கு பழக்கம். ஃபர்ஸ்ட் அவர் லாடம் தான் பண்ணார், அதுக்கப்புறம் மைனா, ரெண்டாவது படம் மைனா. அதனால் நான் கூப்பிட்ட உடனே வந்து பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம ஹீரோ, அவர் வந்து சாதாரண திறமை இல்லை, அவர் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றதோடு இருந்துருக்கு. எல்லாத்தையும் கூத்துப்பட்டியில் போய் படிச்சிருக்காரு. ஃபைட்டு, டான்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணியிருக்காரு. சாட்டையிலேருந்து என்னை ஃபாலோ பண்ணியிருக்காரு. எங்கள் கம்பெனியில் தான் நடிக்கணும்னு கண்டினியூ ஃபாலோ பண்ணி அப்புறம் இப்படியும் என்னை பிடிச்சி இந்த படத்தில் சேர்ந்துருக்காரு. ரொம்ப நன்றி. இதோட பெரிய ஒரு ஹீரோவாக நான் இந்த படத்து மூலயமா அறிமுகப்படுத்துகிறேன். அப்புறம் மஹிமா, உங்களுக்கெல்லாம் தெரியும். மஹிமா வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே ஒரு பிரேக் வரல. ஏன்னா அவளை வந்து நம்ம ஒரு இதாகவே காமிக்கல, ஒரு ஸ்டூடெண்டாகவே காமிச்சோம், சின்ன பொண்ணாகவே காமிச்சோம். பிரேக் வரல. கண்டிப்பாக மீண்டும் நான் ஒரு பிரேக் கொடுக்கணும், நம்ம கம்பெனியில் வந்து இதாக படம் பிரேக் கொடுக்கணும் அப்படின்றக்காகவே ரெண்டாவது இந்த படத்தை சான்ஸ் கொடுத்துருவோம். இந்த படத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு அமலாபால் நம்ம கம்பெனிலேருந்து வருவாங்க. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் ரமேஷ் விநாயகம். அதாவது அவர் மிக பெரிய திறமசாலி. ஆனால் வந்து திறமையாக வந்து தெரியல எந்த பக்கம் வரும்னு. நான் அவர் வந்து ஹைதராபாத்தில் தான் மட்டும் மீட் பண்ணோம். ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நான் அவார்டு அவங்க வந்து அவர் அவார்டு வாங்குது. அப்போ தான் மீட் பண்ணோம். அப்போனாவே சொன்னேன் நான் என் கம்பெனியில் ஒரு படம் கொடுக்குறேன்னு. அதேமாரியே சாட்டை படத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் அவரை பாட வச்சுருந்தேன். பிரமாதமாக பாடியிருந்தார். பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் கூப்பிட்டு இந்த படத்தை நீங்கள் தான் மியூசிக் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வருவார். அடுத்த டேட்டு கிடைக்காது. அடுத்து ஜோ முரளி சார். எனக்கு வந்து திடீர்னு நம்ம கும்கியில் பண்ணும்போது தெரியவே இல்லை, தாடியோட வளர்த்துட்டே இருந்தார் யார் இவருன்னு. ஏன்னா இவர் அங்கே வரும்போது எனக்கு முன்னாடியே தெரியும். மைனாக்கு முன்னாடியிலேருந்து சான்ஸ் கேட்டு பாட்டு சான்ஸ் கேட்டு தான் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு திடீர்னு நடிகராக பெரிய நடிகராக வந்து நிற்கிறார். இப்போ அவருடைய டேட்டு கிடைக்க மாட்டேங்குது. இவர் பெரிய நடிகராக இருக்கார். ரொம்ப சந்தோஷம். அவர் எங்கள் படத்தில் கூப்பிட்டோன்னே நடிச்சு கொடுத்தாரு. டேட்டு எந்த பிரச்சனையுமே சொல்லலை. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். அப்புறம் பசுபதி சார். நாங்கள் எப்போவுமே ஒரு கதை பண்ணால் அந்த கதைக்கு யார் இருந்தால் தான் அந்த கதையை நாங்கள் விட மாட்டோம். அதேமாரி இந்த இடத்துக்கு கதையை சொன்னா பசுபதி சார் தான் இருந்தால் தான் செட் ஆகும், வேறு யாருமே இந்த கதைக்கு செட் ஆகுதுனால. அப்புறம் ஜீவன் சார் தான் அந்த கதையை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது கண்டிப்பாக ஒத்து கொடுத்து இந்த படத்தில் அவருக்கு பெரிய ஒரு மிராக்கலாக இருக்கும். அவர் மாரி எனக்கு கண்ணாலே நடிக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப ரசிகர். நான் ரொம்ப எல்லா படத்தையும் ரசிப்பேன். கண்ணிலே நடிப்பார் அவர். அவ்வளோ ஒரு பெரிய நடிகர் அவர். இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு எல்லா லாங்குவேஜ்லையும் பிஸியாக இருக்காரு. இதுக்கப்புறம் பயங்கர பிஸியாக இருவார். நன்றி சார். தேங்க்யூ சார்.
அப்புறம் ராட்டின டைரக்டர், அவர் ரொம்ப அவர் படத்தில் பிஸியாக இருந்தவும் இப்போ நான் கேட்ட உடனே இந்த படத்தில் பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சுப்ரீம் மாஸ்டர், அவர் திறமையை இந்த படத்தில் வந்து ஃபைட்டே கிடையாதுன்ற அவர் சொன்ன மாரி நிறைய சேசிங்கு, நிறைய ஆக்சிடென்ட், பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் திறமையாக அவரே நிறைய கேமராவில் அவரே சின்ன சின்ன கேமராவில் எடுத்து வந்து பயங்கரமாக எடுத்து கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் உயிரை பணம் வைத்து தான் எடுத்து கொடுத்தாரு. எல்லாமே எதுவுமே டூப் போடல. எடுத்ததெல்லாம் ஒரு மலையில் வந்து ஒரு ஜட்ஜில் இருந்துன்னா ஒரு 10 கீழே விழுந்தா எதுவுமே இறங்கவும் முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கண்ணு எத்தனை அடின்னே சொல்ல முடியாது. அந்தமாரி பள்ளம்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்களாம் போயிருக்க மாட்டீங்க. அவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல அவர் உயிரே மதிக்காமல் அவங்க டீம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ராயன் வந்து பண்ணும்போது சும்மா சார் நான் சொன்னேன், சென்ட்ராயன் நீங்கள் வாங்க அப்படின்னா, இதில் வந்து பெரிய ஒரு ஹீரோ, செகண்ட் ஹீரோ நீங்கள் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் இருப்பீங்க, ஸ்டாண்டர்டான ஹீரோவாக இது ஆகிடுங்க அப்படின்னு உடனே நடிச்சு கொடுத்தாப்புல. நன்றி சென்ட்ராயன். அப்புறம் சிசோர் மனவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவர் உயிரை பணம் வச்சு தெரியாமல் ஒத்துக்கிட்டோன்ற அளவுக்குலாம் வந்துட்டாரு. அப்புறமா அவர் பயந்துட்டார், மேலே எது கத்துறாரு, யார் கத்துற நடிக்கிறதாவே நினைச்சிட்டாங்களா ஷூட் நடிக்கிறாங்க. அப்புறம் நோபல் நம்ம ஒரு ஃப்ரெண்டு, நம்ம சாட்டையிலேருந்தே பண்ணிட்டு இருக்காரு, நம்ம கம்பெனி நண்பர் வேற. இந்த படத்தில் 2 சாங் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஜின்னா. அப்புறம் அந்த டீமில் ஹெல்ப் பண்ண நம்ம டீம் கபாஸ்கர், ஜோஸ், வெற்றி, நம்ம டீமில் உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகைலாம் ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் மென்மேல் வெற்றி பெற செய்யணும்னு நன்றி. வணக்கம்.